ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்றைய பதம் ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம், பதம் 42, 43. யாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அவிபஷ்சிதா வேதவாதரதா பார்த்த நான்யத் அஸ்தீதி வாதினः காமாத்மானः ஸ்வர்கப்பரா ஜன்ம கர்ம ஃபலம் பிரதாம் கிரியா விசேஷ பகுலாம் போகைஸ்வர்ய கதிம் பிரதி. யாம் இமாம் இவ்வெல்லா, புஷ்பிதாம் மலர் போன்ற, வாச்சம் சொற்கள், பிரவதந்தி கூறுகின்றன, அவிபஷ்சிதா சிற்றறிவுடையோர், வேதவாதரதா வேதங்களை பின்பற்றுவோர் என கூறப்படுபவர், பார்த்தா பிருதாவின் மகனே, ந என்றுமில்லை, அந்யாத் வேறேதும், அஸ்தி உள்ளது, இது இவ்வாறாக, வாதின வாதிடுபவர்கள், காம ஆத்மன புலன் நுகர்ச்சியை விரும்பி, ஸ்வர்கப்பரா ஸ்வர்க்கத்தை அடைய எண்ணுவோர், ஜன்ம கர்ம பலப்பிரதாம் நற்பிறவியையும் இதர பலன்களையும் விளைவாக அளிக்கும், கிரியா விசேஷ ஆடம்பரமான சடங்குகள், பகுலாம் பற்பல, போக புலனுகர்ச்சியில், ஐஸ்வர்யா செல்வம், கதிம் முன்னேற்றம், பிரதி நோக்கி. ஸ்ரீல பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். இவ்வாக்கியங்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல், நற்பிறவி அடைதல், பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன. புலனுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர். பொருளுரை. பொதுவாக மக்கள் மந்த புத்தியுடையவர்களாக உள்ளனர். தங்களது அறியாமையால் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் கூறப்பட்டுள்ள பலநோக்கு செயல்களின் மீது அதிக பற்றுதல் கொண்டுள்ளனர். மதுவும் மங்கையும் மயக்கும் செல்வமும் நிறைந்த ஸ்வர்கலோகத்தில் வாழ்வை புலனுகர்ச்சியின் மூலம் அனுபவிப்பதை விட வேறு எதையும் அவர்கள் விரும்புவதில்லை. ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கான பல்வேறு யாகங்கள், குறிப்பாக ஜோதிஷ்டோம யாகங்கள் வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. உண்மையில் மேலோகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புவோர் இந்த யாகங்களை செய்தே தீர வேண்டுமென்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே சிற்றறிவுடைய மக்கள் வேத ஞானத்தின் நோக்கமே இதுதான் என்று எண்ணுகின்றனர். இத்தகைய அனுபவமற்ற மனிதர்களுக்கு கிருஷ்ண உணர்வின் செயல்களில் உறுதியாக நிலை பெறுதல் மிகவும் கடினம். முட்டாள்கள் விஷம் மர பூக்களின் விளைவுகளை அறியாமல் அதன் மீது கவர்ச்சியடைவதை போல பகுத்தறிவு அற்ற மக்கள் ஸ்வர்கலோகத்தின் ஐஸ்வர்யங்களாலும் அதன் அடிப்படையான புலனுகர்ச்சியாலும் கவரப்படுகின்றனர். வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் 4 மாத விரதத்தை கடைபிடிப்பவர் அமரத்துவம், சோமரச பானத்தை குடித்தல், நிரந்தர மகிழ்ச்சி அடைவதற்கு தகுதி உடையவராகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பூவுலகிலும் பலமுள்ளவனாகவும் புலனுகர்ச்சியை அனுபவிக்க தகுதியுடையனாகவும் மாறுவதற்காக சிலர் சோமரசத்தை அடைய பேராவல் கொள்கின்றனர். இத்தகு நபர்களுக்கு பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி அடைவதில் நம்பிக்கை இல்லை. வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆடம்பரமான யாகங்களை மிகவும் விரும்புகின்றனர். புலனின்ப பிரியர்களாக விளங்கும் இவர்கள் பொதுவாக ஸ்வர்க்க போகங்களை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை. நந்தன கானன என்னும் பூங்காக்களில் அழகுமிகு தேவதை பெண்களுடன் உறவாடவும், சோமரச பானத்தை அளவற்று அருந்தவும் மேலுலகத்தில் வசதிகள் உள்ளது என்பது அறிந்ததே. இத்தகைய உடல் சுகங்கள் புலனின்பமே. எனவே இத்தகு நிலையற்ற பௌதிக சுகத்தின் மீது அளவற்ற பற்றுதல் கொண்டிருப்போர் மட்டும்
பௌதிக உலகின் ஆளுநராக அங்கே வாழ்கின்றனர். இவ்வாறாக ஸ்ரீல பிரபுபாதரின் பொருளுரை முடிவடைகின்றது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஜ்ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின்னிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷா शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. இன்றைய பதம் ஒரு முக்கியமான பதம். இதை பார்க்குறதுக்கு முன்னே இப்போ 42, 43 பார்க்குறோம். 40வது பதத்தை பார்க்கலாம். முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். அதாவது பக்தி தொண்டில் யாராவது முழுமை அடைய முடியலன்னா அவங்களுடைய நிலை என்ன? அர்ஜுனுடைய சந்தேகத்திற்கு கிருஷ்ணர் 40வது பாதத்தில் சொல்கிறார். இந்த முயற்சியில் இந்த கிருஷ்ண பக்தியில் ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் கூட பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும், பெரிய பயத்துலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பெரிய பயம்னா என்ன? மரணம். அடுத்த பதம், இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமாக உறுதியுடன் இருப்பர். அதாவது அந்த கிருஷ்ண பக்தியில் உறுதியாக அந்த குறிக்கோள் கரெக்டாக இருக்கும்போது கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருக்கும்போது அவங்க உறுதியாக திடமாக இருப்பாங்க. இவர்களது லட்சியம் ஒன்றே. அவங்க ஒரே ஒரு லட்சியம்தான், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம், எனக்கு மட்டும் சொல்லிட்டு கிருஷ்ணா கிளியராக சொல்கிறார் பகவத்கீதையில். கடைசி உபதேசம் அதுதான். ஸோ அந்த உபதேசம், கிருஷ்ணருடைய கடைசி உபதேசத்தை சரியான ஒரு இதில் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உத்தேசம், லட்சியம் ஒன்று தான். கூர்வம்சத்தின் செல்வனே அர்ஜுனா, உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது. உறுதி இல்லாமல் இந்த ஆன்மீகம் வருவாங்க, பட் அவங்களுடைய நோக்கங்கள் ஒன்று கிடையாது, பல இருக்கும். அது என்னென்ன? அது இந்த பதத்தில் கிருஷ்ணர் விளக்குறார். அது என்ன? சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் போன்ற சொற்களை கேட்டு மயங்கிடுவாங்க, கவரப்பட்டுருவாங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஹனி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த தேன் ஒழுகி இருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு மயங்கி நம்ம நம்பிடுவோம் ஒரு சில இதில். அந்த மாதிரி வேதங்கள் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில கர்மகாண்ட பகுதியில் ஸ்வர்கலோகத்துக்கு எப்படி போகிறது, நல்ல பிறவி எப்படி எடுக்கிறது, எப்படி இந்த நல்ல பதவியை எப்படி அடையிறது, ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த ஒரு துறையிலான இருக்கட்டும், நம்ம எப்படி புகழ்பெற்று இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். அதெல்லாம் எப்படி அடையிறது, இந்த மாதிரிலாம் வேதங்களில் குறிப்பிட்டிருக்கு அடையிறதுக்கு. புலநுகர்ச்சிக்காக செல்வமிகு வாழ்வையும் எப்படி அடையிறது, இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது இந்த சமுதாயத்தில். இப்போ இருக்கிற வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே அது மாதிரி தான் இருப்போம். ஏதாவது ஒரு வகையில் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வேதங்கள் நிறைய ஒரு கோட்பாடுகள் கொடுக்குது, ஒரு வரைமுறை கொடுக்குது. இதெல்லாம் நம்ம அது பின்பற்றும் போது நம்ம அதை அடைய முடியும். பட் இங்கே கிருஷ்ணர் சொல்கிறாரு, சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் சொற்களால் கவரப்படுகின்றனர். அதே மாதிரி இப்போ இந்த மனோபாவத்தில் இருக்கிறவங்க இதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை என்று கூறுகின்றனர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னென்னா, நம்ம யார்? நம்ம ஆத்மா. அதான் பகவத்கீதையில் இவ்வளோ ஒரு 18-20 பதத்தில் பார்த்தோம். நம்ம ஆத்மானா, நம்ம இந்த ஆத்மாவுடைய குணங்கள் என்ன? சத் சித் ஆனந்தம். ஆனந்தமாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது, எப்பவுமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இருக்கிறது. அந்த உண்மையான
புரிதல், அந்த தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, நான் யார், கடவுள் யார், அவருக்கும் எனக்கு உள்ள சம்பந்தம் என்ன, இப்போ தெரியாமல் இருக்கும். அது காரணம் என்னென்னா, நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம எல்லாம் வந்து கடவுளுடைய அம்சம். கடவுள் அம்சம்னும் போது நம்ம கடவுள் கூட தான் இருந்தோம். கடவுளுடைய அம்சம்னா கடவுளோட இருக்கிறது தான் வந்து கடவுளோட அம்சம். அதுக்காக எப்படி வந்திருக்கோம் இங்கே அப்படின்னா, நம்மளுடைய குணாதிசயம் பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு சக்கரை இருக்குது, அதனுடைய குணாதிசயம் என்ன? இனிப்பாக இருக்கிறது, அதனுடைய தன்மை. அதே மாதிரி உப்புனா உவர்ப்பாக இருக்கும். நீர்னா வந்து திரவமாக இருக்கணும், திடமாக இருக்கிறது அதனுடைய தன்மை கிடையாது. இப்போ வந்து நம்ம பனிக்காலத்தில் பார்க்கலாம், அது வந்து கட்டியாயிடும். அது உண்மையான அது தன்மை கிடையாது, அதனுடைய தன்மை நீர். அதே மாதிரி ஆத்மாவோட நிலை என்னென்னா, தன்மை என்னென்னா சேவை செய்கிறது. நம்ம எல்லாரும் வந்து இந்த உலகத்தில் பார்க்கலாம், யாரும் நான் மற்றவங்களுக்கு சேவை செய்யலை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது யாருன்னா இருக்கட்டும், நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும், இல்லை எப்படியாப்பட்ட ஒரு பெரிய வணிக தலைவராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்லுவோம்ல, தலைவராக இருக்கட்டும், இருந்தாலும் அவங்க மற்றவங்களுக்கு சேவை செய்வாங்க. இப்போ வந்து பிரதமர் என்ன சொல்லுவார்? மக்களுக்கு சேவை செய்கிறார். அதே மாதிரி இப்போ ஒரு வணிக துறையில் உள்ள ஒரு பெரிய அதிபதி, அவர் வந்து தன்னுடைய மனைவிக்காகவோ தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ பேர குழந்தைகளுக்காகவோ ஒரு சேவை செஞ்சிட்ருப்பார். சுவாமி பிரபுபாதோட டைமில் வந்து ஒரு பிரிட்டிஷ் பிரதமர், அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. முக்கியமான செக்ரட்டரிங்க, அதிபர்கள், மற்ற மினிஸ்டர் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அமைச்சர்கள்லாம் வந்திருக்காங்க. வந்திருக்கும்போது சடனாக அவருடைய பிஏ யாரோ கேட்குறாங்க, பிரதமரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அவர் சொல்கிறாரு, பிரதமர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் ஆகிடுது, ஒரு 30 நிமிஷம் மேலே ஆகுது. ஒரு பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் இருக்கார். அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம், அவ்வளோ பிஸியாக, இன்னும் அரை மணி நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வெளியே வரலையே. அவர் ஜன்னலில் கொஞ்சம் ஒதுக்கி பார்க்குறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பேரனை வந்து முதுகில் ஏற்றிக்கிட்டு அந்த யானை சவாரி இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கார். 9 மணி ஆனால் தான் அவர் வந்து ஆஃபீஸ் டைமிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு 8-8:30 மணிக்கு கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக வந்திருக்காங்கன்னா, இவர் இது பேர குழந்தைங்கள் கூட விளையாடிட்டுருக்கார். ஸோ அவருக்கும் வந்து மற்ற குழந்தைங்களை வந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு சேவை செய்கிறது தான் வந்து அவரும் அந்த மனோபாவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து மனோபாவம் வந்து சேவை செய்கிறது தான் நம்மளுடைய தன்மை, மனோபாவம். அந்த உண்மையான மனோபாவம் என்னென்னா, அந்த தன்மை என்னென்னா, நம்மளுடைய உருவாக்கின சிருஷ்டி பண்ண அந்த கடவுளுக்கு வந்து சேவகனாக இருக்கிறது தான். ஆனால் நம்ம வந்து கடவுளை பார்த்து எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்கிறாங்க, நானும் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஒரு எண்ணம் வந்தது, தவறான ஒரு எண்ணம் வந்தது. நானும் வந்து அவரை மாதிரி வந்து ஒரு அதிபதியாக இருக்கணும், அந்த மாதிரி எண்ணம் வந்தது. அது என்ன பண்ணார், அந்த மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு அமுச்சு விட்டுட்டார். இந்த உலகம் வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி. எப்படி நம்ம நல்ல சமூகத்தில் நல்ல குடிமக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள வந்து சிறைச்சாலைக்கு அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்னா வந்து அதை வந்து அவங்களுடைய மனசை வந்து திருத்தணும். அது வந்து தண்டனை கிடையாது, எப்படி வந்து சீர்திருத்தணும். அதுதான் வந்து ஒரு சிறைச்சாலையுடைய நோக்கம். அதே மாதிரி ஆன்மீக உலகத்தில் இருக்கும்போது நம்ம வந்து சேவை பாவத்தில் தான் இருக்கணும். அந்த சேவை பாவத்தை விட்டுட்டு நம்ம வந்து எப்படி நான் அதிபராக இருக்கணும், நானும் வந்து கடவுள் மாதிரி இருக்கணும், அந்த ஒரு மனோபாவம் வந்த உடனே கடவுள் வந்து இந்த உலகத்தை அமுச்சு விட்றாரு. இது வந்து பார்த்திங்கன்னா பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகத்துக்கு வந்த பிறகு கூட கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில டைமில் அவராக வரார், வந்து ஒரு சில கோட்பாடுகள்லாம் கொடுக்குறார், அவருடைய சகாக்களை வந்து அனுப்புகிறார். எதுக்காகனா, நம்மளுடைய மனோபாவத்தை திருப்பியும் வந்து ஆன்மீக உலகத்துக்கு போகிறதுக்கு. அதுதான் எந்த ஒரு மதமாக இருக்கட்டும், அது வந்து இந்து மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், இல்லை வந்து
கிறிஸ்து மதமாக இருக்கட்டும், கடவுள் வந்து இதில் இருக்கார், ஃபாதர் இஸ் இன் ஹெவன் அப்படி சொல்லுவாங்க. கிறிஸ்துவ மதத்தில் ஜீசஸ் அவர் வந்து கடவுளுடைய தூதன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் இருக்கார், மேலே இருக்கார். அவங்களுடைய பிரதிநிதிகள், அவங்களுடைய பக்தர்கள், சகாக்கள் வருவாங்க. கடவுளுடைய பக்தர்கள், கிருஷ்ணருடைய பக்தர்கள் வருவாங்க. வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுவாங்க, ஆன்மீக உலகம் எப்படி இருக்கும், நம்ம ஏன் இங்கே இருக்கோம், எப்படி திரும்ப போகலாம், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில கோட்பாடுகள்லாம் இருக்கும். அதுதான் வேதங்கள், குரான், பைபிள். இதெல்லாம் வந்து ஒரு சில இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு புனித நூல்களும் இருக்குது. ஸோ வேதங்கள்லேயும் ஒரு சில ஆத்மாக்கள் வந்து போன பதத்தில் சொன்ன மாதிரி, இவ்வழியிலுள்ளோர் தங்களது குறிக்கோளில் திடமான உறுதியுடன் இருப்பவர், இவர்களது லட்சியம் ஒன்றே. அவங்க வந்து இப்போ வந்து கிருஷ்ணரை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் ஒன்று தான். ஆனால் ஒரு சிலர் இருக்கும், எப்படி வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து தப்புன்னு தெரியாமல் எப்படி இந்த உலகத்திலேயே வந்து நம்ம வந்து ராஜாவாக இருக்கலாம், எப்படி வந்து அனுபவிக்கலாம், எப்படி வந்து நம்ம வாழ்நாளை வந்து நிரந்தரமாக பண்ணிக்கலாம், எப்படி நல்ல பதவி அடையலாம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருப்போம். அதுக்கும் கடவுள் வந்து இந்த வேதங்களில் வந்து ஒரு சில கோட்பாடுகள் கொடுக்குறார். இந்த மாதிரியான யாகம் பண்ணணும், இந்த மாதிரியான தர்மம் பண்ணணும், இந்த மாதிரியான தபஸ் பண்ணால் இந்த பவர் கிடைக்கும், இந்த மாதிரியான சக்தி கிடைக்கும், அது மூலமாக நம்ம வந்து பதவி அடையலாம், இல்லை மேல் லோகத்துக்கு போகலாம், இல்லை இந்த பதத்தை சொன்ன மாதிரி அடுத்த பிறவியில் நல்ல பிறவி கிடைக்கும். நல்ல பிறவின்னா என்ன? அழகாக இருக்கிறது, நல்ல படிப்பு திறமை இருக்கிறது, இல்லை வந்து நல்ல செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறக்கிறது, இல்லை நல்ல ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து குழந்தையாக பிறக்கிறது. இந்த மாதிரி 4 வகையான நற்பிறவி இருக்குது. அதில் வந்து அதை எப்படி அடையிறது? இதுக்கெல்லாம் நம்ம வந்து யக்ஞம், தானம், தப்பம், அது வந்து யாகம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து தமம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வேதங்களில் சொல்லுது. ஸோ இங்கே கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்னா, அந்த வேதங்களுடைய மலர் சொற்களால் கவரப்படுகிறார்கள். ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு ஏதாவது இது வேணும், பரீட்சையில் பாஸ் ஆகணும், கோயிலுக்கு போவோம், இல்லை எனக்கு காசு வேணும், கோயிலுக்கு போவோம், இந்த மாதிரி தான் இருக்கிறோமே வழிய நம்ம பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு இல்லாதவங்க தான் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பகுத்தறிவு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து எனக்கு வந்து ஆசை என்ன, நான் இறக்கக்கூடாது, எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு வந்து முதுமை ஆகக்கூடாது. அதான் ஒவ்வொருத்தரும் வந்து ஜிம்முக்கு போவோம், இல்லை பியூட்டி பார்லர் போவோம், இது மாதிரிலாம் போயிட்டு அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், அந்த மாதிரி தான் யோசிப்போம். யாருக்கும் வந்து முதுமை ஆகணும் அப்படின்ற ஆசை கிடையாது. யோகா பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் எதுக்காக? எப்படி நோய் இல்லாமல் நல்ல சந்தோஷமாக வாழலாம், இறக்கக்கூடாது. அதுக்கு தான் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ வேறு வகையில் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த 4 இதில் இந்த உபாதைகள்லேருந்து எப்படி வெளியே வர்றது, அதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து இது புரிஞ்சுக்கிறது, எது பகுத்தறிவுன்றது வந்து, நான் இந்த உலகத்தில் வந்து இந்த 4 இறப்பு, பிறப்பு, முதுமை, நோயில் வந்து உந்தப்பட்டிருக்கேன், அதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, ஏன் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்குது, நம்மளுடைய ஆசை என்ன, அதெல்லாம் இருக்கக்கூடாது, பர்மனெண்ட்டாக இருக்கணும், நம்ம நிரந்தரமான வாழ்க்கை இருக்கணும், நான் எப்பவுமே வந்து ஆனந்தமாக இருக்கணும், எப்பவுமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்கே, ஏன்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறது தான். அதான் வந்து அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனித பிறவியில் வந்து நம்மளுடைய முழு நோக்கம், இந்த மனித பிறவியுடைய நோக்கமே அதுதான் பகுத்தறிவு, உண்மையான பகுத்தறிவு. அதை விட்டுட்டு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து நான் பகுத்தறிகிறேன், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய போயிட்டுருக்கோம். அது உண்மையான பகுத்தறிவு கிடையாது. உண்மையான பகுத்தறிவுன்னா, நான்
என்னுடைய ஸ்வபாவம் வந்து நிரந்தரமாக இருக்கணும், எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து துக்கமாக இருக்குது, கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, அப்பப்போ கொஞ்சம் சுகமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது. வந்து இப்போ அந்த சைன் வேவ் சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டியில், எலக்ட்ரிக்கல் இதில், இன்ஜினியரிங்கில், மேலே கீழே மேலே கீழே அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. துக்கம் சுகம், துக்கம் சுகம். அதுலேருந்து எப்படி வெளியே வருது? எப்பவுமே சுகமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அதே மாதிரி நம்ம எத்தனை பேர் வந்து ரெண்டட் வீட்டில் இருக்கணும் ஆசைப்படுறோம், இல்லை சொந்தமான வீடு இருக்கணும், கேபில் போக ஆசைப்பட கிடையாது, சொந்த கார் இருக்கணும், எல்லாமே சொந்தமாக இருக்கணும். ஏன்? அந்த ஸ்வபாவம் எங்கேருந்து வருது? ஆத்மா. நம்ம ஆத்மா வந்து இந்த உடல் வந்து தற்காலிகம், அதை கூட நம்ம தெரிய மாட்டேன்றோம், தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த உடலே வந்து தற்காலிகம். இந்த உடலை சம்மந்தப்பட்டு நம்ம வேலை என்னது ஒரு 20-25 வயசுலேருந்து 50-60 வயசு வரையும் நல்லா வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். எதுக்காக? இந்த உடலை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக. இந்த உடலே நம்ம கிடையாது, நம்ம ஆத்மா. அதான் பிரபுபாதா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு அம்மா வந்து பறவையை வளர்க்கணும், அந்த கிளியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. கிளி வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அது கூட வந்து ஒரு தங்கத்தில் வந்து ஒரு கூண்டு வாங்கிட்டு வராங்க அந்த கிளிக்கு, அதை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி ஒரு வாங்கிட்டு வந்தாங்க. கிளியை வந்து உள்ளே வச்சுட்டு டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த தங்க கூண்டை வந்து நல்லா இது பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பராமரிப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் கிளி கத்திட்டு இருக்கும், இது பண்ணிகிட்டு இருக்கும், பேசு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளி கத்துறது ஸ்டாப் ஆகிடுச்சு, சும்மா படுத்துட்ருக்கு. என்ன அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா கிளி செத்து போயிருக்கு. காரணம், நல்லா அவங்க கூண்டை வந்து க்ளீன் பண்ணாங்க, ஆனால் வந்து கிளிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க மறந்துட்டாங்க. அதே போல தான் நம்ம இந்த உடலை வந்து பார்த்துக்கிறோம். இந்த தங்கம் மாதிரி இருக்கிற அந்த கூண்டு மாதிரி இருக்கிற அந்த உடலை நம்ம பார்த்துக்கிறோம். ஆனால் ஆத்மா, நம்மெல்லாம் ஆத்மா கிளி. அந்த கிளிக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டோம். அதுதான் வந்து முக்கியம். ஸோ அடுத்த வர பதங்களில் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆத்மாவுக்கு என்ன உணவு அப்படின்னா, எப்படி வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியில் இப்போ வந்து அந்த வெளிச்சம் வருதுன்னா, ஏன்னா நம்ம மின்சக்தியோடு அது கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து நம்ம சுவிட்ச் போட்டோம்னா அந்த வெளிச்சம் வருது. அதே மாதிரி ஆத்மா வந்து திரும்ப பரமாத்மா கூட, கடவுளோட, கிருஷ்ணரோட அந்த சம்பந்தம் வைக்கும்போது தான் அந்த ஆத்மாவுக்கு வந்து சக்தி வரும். ஆத்மாவுடைய உணவு என்ன? அது ஒன்றே ஒன்று தான். ஆத்மாவுக்கு உணவு பரமாத்மாவுடைய அந்த சங்கம், அதனுடைய திருப்பி வந்து அந்த கனெக்ஷன் ஆகிறது, சந்திப்பு. அந்த சந்திப்பு இந்த கலியுகத்தில் வந்து ரொம்ப எளிதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, கடவுளே அவர் வாயால் ஜபம் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சரித்து நமக்கு கொடுத்துருக்கார். அது என்னென்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதான் வந்து சைத்தன்யர், பகவான் சைத்தன்யர் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம். 500 வருஷத்துக்கு முன்னே வந்திருக்கார். அவரே பக்தனாக வந்து நமக்கு எப்படி சரணாகதி ஆகிறது அதை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு அவரே ஜபம் பண்ணி நமக்கெல்லாம் காட்டுறதுக்கு அவர் வந்தார். அதை காட்டிகிட்ருக்கார். நம்ம அதை எடுத்துக்கிட்டு திருப்பி ஆத்மா நம்மளை வந்து எப்படி சக்தி அடைய வைக்கணும், அது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ திரும்ப இன்னும் நிறைய வர அடுத்த 2-3 பதத்தில் வந்து இன்னும் நிறைய இந்த வேதங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.